ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனல்ல இன்னைக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தேங்காய் பால் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த முறுக்குக்கு மாவெல்லாம் அரைச்சி கஷ்டப்படாம உடனே செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்டாவும் அதே சமயம் ரொம்ப கிறிஸ்பியாவும் 20 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த தேங்காய் பால் முறுக்க ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முறுக்குக்கு மாவு ரெடி பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்ப நான் ஒரு முழு தேங்காய இப்படி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இத ஒரு மிக்ஸர் ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஃபர்ஸ்ட்டு திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. நம்ம இப்போ ஒரு முழு தேங்காய் எடுத்துருக்கோங்க. இதுக்கு நான் இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊத்தி அரைச்சிருக்கேன். பாருங்க, இப்ப அரைச்சதுக்கு அப்புறம் தேங்காய் எவ்வளோ திக்கா இருக்கு பாருங்க. இப்போ இத ஒரு ஃபில்டர் இல்லன்னா ஏதாவது ஒரு காட்டன் துணியில நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தோ இல்ல கையில கூட நம்ம பிழிஞ்சுக்கலாங்க. பாருங்க, தேங்காய் பாலை நல்லா பிழிஞ்சாச்சு. இது முதல் தேங்காய் பால் நல்லா திக்கா இருக்குங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி ஃபில்டர் பண்ண அந்த தேங்காய் விழுதுல இன்னும் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் ஃபில்டர் பண்ணி எடுத்தா நமக்கு 2வது தேங்காய் பால் கிடைக்கும். இந்த தேங்காய் பாலையும் அந்த பவுல்ல சேர்த்துக்கலாங்க. நீங்க கொஞ்சமா முறுக்கு சுட போறீங்கன்னா முதல் தேங்காய் பாலோட நிறுத்திக்கலாம். அதிகமா செய்யும்போது மாவு பிசைறதுக்கு தண்ணிக்கு பதிலா நம்ம இந்த 2வது தேங்காய் பாலை பயன்படுத்திக்கலாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ முறுக்குக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாங்க. பேன் நல்லா சூடானதும் இந்த உளுந்த லைட்டா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம்லாம் வறுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க. உளுந்து செவந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு முறுக்கு வெள்ளையா வராதுங்க. அதனால லைட்டா வாசனை வந்தா போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வறுபட்டாலே போதும். இத ரொம்ப நேரம் பேன்லயே வைக்காம ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் சூடான பேன்ல வச்சிருந்தாலும் உளுந்து செவந்து போயிரும். அடுத்ததா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. சூடான பேன்லயே பொட்டுக்கடலைய லைட்டா வறுத்துக்கலாங்க. பொட்டுக்கடலை சேர்க்கறதுனால முறுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கிறிஸ்பியாவே வருங்க. அதனால தான் பொட்டுக்கடலை சேர்க்கிறோம். இப்போ இதையும் உளுந்தோட சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸர் ஜார்ல அரைச்சுக்கலாம். அடுத்ததா உளுந்து அளந்த அதே கப்ல 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கடையில வாங்கின அரிசி மாவு, இடியாப்ப மாவு, வீட்ல அரைச்சது எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாங்க. இதையும் அந்த சூடான பேன்ல போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல மாவு லைட்டா சூடாற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்க, தொட்டு பார்த்தா லைட்டா சூடு இருந்தா போதுங்க. ரொம்பலாம் வறுக்கணுன்ற அவசியம் இல்ல. வீட்ல அரைச்ச மாவா இருந்தா நீங்க வறுக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. டைரக்ட்டாவே மாவு பெசஞ்சுக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த உளுந்தும், பொட்டுக்கடலையும் நல்லா ஆறிடுச்சு. இப்ப இதை ஒரு மிக்ஸர் ஜாருக்கு மாத்தி நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம என்னதான் உளுந்த வறுத்துட்டு அரைச்சாலும் அதுல லைட்டா குருணை இருக்குங்க. அதனால உளுந்த அரைச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சல்லடையில நல்லா நைஸா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிக்காம உளுந்து மாவு போட்டீங்கன்னா முறுக்கு சுடும்போது மாவு தெறிச்சு வருங்க. பாருங்க, எவ்வளோ குருணை இருக்கு. இதெல்லாம் வேஸ்ட் தான். நம்ம வறுத்த அரிசி மாவுலயும் குருணை இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால அதையும் நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். எப்பயுமே எந்த முறுக்கு சுடுறதா இருந்தாலும் நீங்க அரிசி மாவையும், உளுந்து மாவையும் நல்லா சலிச்சுட்டே வந்து யூஸ் பண்ணுங்க. அதுல ஏதாவது லைட்டா குருணை இருந்துச்சுன்னா நம்ம முறுக்கு சுடும்போது முறுக்கு எண்ணெயில இருந்து தெறிச்சு வருங்க. அதனால மாவ எப்பயுமே சலிச்சுட்டு யூஸ் பண்ணுங்க. பாருங்க, இதுலயும் எவ்வளோ குருணை இருக்கு. இப்போ இந்த உளுந்து மாவையும், அரிசி மாவையும் நல்லா ஈவனா நம்ம வந்து கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இல்லைன்னா ஒரு பக்கமா உளுந்து மாவு இருக்கும், ஒரு பக்கமா அரிசி மாவு இருக்கும். அப்படி இல்லாம 2த்தையும் இப்படி நல்லா கையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்க. இப்போ முறுக்குக்கு தேவையான மத்த பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஓமத்த இந்த மாதிரி நல்லா கையிலேயே நல்லா கிரஷ் பண்ணிட்டு இப்படி சேர்த்துக்கோங்க. அப்பதான் அந்த ஓமத்தோட வாசம் நமக்கு நல்லா தூக்கலா இருக்குங்க. அடுத்ததா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள் இல்லைன்னா வெள்ளை எள் எது வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க.
நம்ம எடுத்த மாவுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு கரெக்ட்டா இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம சேர்த்த ஜீரகம், ஓமம், உப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய சேர்த்துக்க போறோம். இந்த வெண்ணெய நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்ததுனால லைட்டா உருக்கிட்டு சேர்த்துருக்கேன். நீங்க ரூம் டெம்பரேச்சர்லயே வெண்ணெய வச்சிருந்தீங்கன்னா, அப்படியே டைரக்ட்டா சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெண்ணெய் பார்த்தீங்கன்னா, மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடுமான வரைக்கும் அன்சால்டட் பட்டரா சேர்த்துக்கோங்க. சால்டட் பட்டரா இருந்துச்சுன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பிழிஞ்சு வச்சிருக்க தேங்காய் பால இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவ நல்லா சாஃப்ட்டா பெசஞ்சுக்கலாங்க. தேங்காய் பால ஃபுல்லா சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவு பெசஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கடைசியில தேங்காய் பால் பத்தலைன்னா, கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மாவு பெசஞ்சுக்கலாங்க. தேங்காய் பால் சேர்த்து முறுக்கு சுடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த முறுக்கோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த முறுக்குல அப்படியே அந்த தேங்காயோட ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாருங்க, இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா தேங்காய் பால் ஊத்தி, மாவ நல்லா சாஃப்ட்டா பெசஞ்சுக்கணும். ஒரு முழு தேங்காயிலருந்து தேங்காய் பால் எடுத்ததுனால, எனக்கு மாவு பெசைறதுக்கு இந்த தேங்காய் பாலே கரெக்ட்டா இருந்துச்சுங்க. உங்களுக்கு தேங்காய் பால் பத்தலைன்னா, கொஞ்சமா தண்ணி சேர்த்து கூட பெசஞ்சுக்கோங்க. நம்ம எடுத்த மாவோட அளவு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோ மாவு இருக்கும். அதாவது 2 கப் எடுத்துருக்கோங்க. அதுக்கு 1 தேங்காயிலருந்து எடுத்த பால் கரெக்ட்டா இருக்கும். இந்த தேங்காய் பால் முறுக்குக்கு நம்ம காரம்லாம் எதுவும் சேர்க்கலைங்க. காரம் சேர்க்காமலே இந்த முறுக்கு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாருங்க, மாவ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா பெசஞ்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு சுடுறதுக்காக அடுப்புல எண்ணெய வச்சிருக்கேங்க. எண்ணெயும் நல்லா சூடா இருக்கு. இப்போ இதிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் நல்ல சூடான எண்ணெய இந்த மாவுல ஊத்தி நல்லா பெசஞ்சுக்கலாங்க. கையில நல்லா அழுத்தம் குடுத்து சப்பாத்திக்கு மாவு பெசைற மாதிரி நல்லா பெசஞ்சுக்கணுங்க. இந்த மாதிரி சூடான எண்ணெய ஊத்தி மாவு பெசையும்போது முறுக்கு இன்னுமே நல்லா கிரிஸ்பியா வருங்க. மாவும் கையில ஒட்டாம வரும். முறுக்கு பிழியறதுக்கும் ஈஸியா இருக்குங்க. மாவோட பதம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கொஞ்சமா மாவு எடுத்து இப்டி கையில நல்லா அழுத்தி பார்க்கும்போது நல்லா சாஃப்ட்டா இருக்குங்க. உங்களுக்கு அழுத்தி பார்க்கும்போதே தெரியும். கையில ஒட்டாம மாவு நல்லா சாஃப்ட்டா இருக்குங்க. தேங்காய் பால் முறுக்குக்கு இதுதாங்க பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சி. பாருங்க, மாவு இந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கணும். மாவு பெசஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாரி ஒரு ஈர துணியில மாவ நல்லா கவர் பண்ணி வச்சுருங்க. இல்லன்னா மாவு ரொம்ப ட்ரை ஆயிரும். இந்த மாதிரி சின்ன ஹோலா இருக்கிற தேன் குழல் அச்சு எடுத்துக்கோங்க. இதுலயே கொஞ்சம் பெரிய சைஸும் இருக்குங்க. ஆனா சின்ன சைஸ் ஹோலா இருந்தா தான் நம்ம தேங்காய் பால் முறுக்குக்கு ரொம்பவே நல்லாருக்கும். இப்போ முறுக்கு மோல்டுல கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம ரெடி பண்ண மாவுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல தட்டிட்டு, முறுக்கு அச்சுல 3/4 பாகம் வர வரைக்கும் மாவ வந்து நிரப்பிக்கோங்க. உங்களுக்கு முறுக்கு நல்லா பிழிய வந்துச்சுன்னா, அப்படியே டைரக்ட்டா எண்ணெயில பிழிஞ்சுக்கலாங்க. இல்லைன்னா தட்ல கொஞ்சமா எண்ணெய் தடவி மாவ இப்படி பிழிஞ்சிட்டு, அதுக்கப்புறமா எடுத்து நீங்க எண்ணெயில போட்டு முறுக்க சுட்டுக்கலாங்க. இந்த மாதிரி அரிக்கரண்டிலயும் மாவ பிழிஞ்சிட்டு, அதுக்கப்புறமா நீங்க எண்ணெயில போட்டு முறுக்க சுட்டுக்கலாம். இதுவும் ஈஸியான மெத்தட் தான். இப்போ நம்ம முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு செக் பண்றதுக்காக, கொஞ்சமா மாவு எடுத்து இப்படி எண்ணெயில போட்டதும் மேல எழும்பி வரணுங்க. அப்படி வந்துச்சுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நம்ம முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பிளேட்ல பிழிஞ்சு வச்ச முறுக்கு மாவ இந்த மாரி கையில எடுத்து மெதுவா எண்ணெயில போடுங்க. பாத்துங்க, எண்ணெய் சூடா இருக்கும். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா, இந்த மாரி கரண்டில மாவ பிழிஞ்சிட்டு, இப்படி மெதுவா எண்ணெயில போடுங்க. ஒரே டைம்ல நெறைய முறுக்க போட வேணாங்க. அப்புறம் மாவு ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிக்கும்.
உங்க எண்ணெய் சட்டியோட அளவ பொறுத்து 2 இல்லன்னா 3 முறுக்கு மட்டும் போடுங்க. அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா, முறுக்கு சீக்கிரம் செவந்துருங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு முறுக்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு, கலர் சேஞ்ச் ஆறதுக்குள்ள எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க. அவ்வளதாங்க. நல்ல கிரிஸ்பியான தேங்காய் பால் முறுக்கு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா மாவுலயும் கொஞ்சம் கொஞ்சமா முறுக்க சுட்டு எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகாம பார்த்துக்கோங்க. முறுக்க எண்ணெயிலேருந்து வெளியில எடுத்ததும் கொஞ்சம் மொறுமொறுப்பு இல்லாத மாதிரி இருக்குங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல மொறு மொறுன்னு இருக்கும். சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல முறுக்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இல்லைன்னா காத்து போகாம ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு ஒரு டப்பால நல்லா டைட்டா மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது முறுக்கு பார்த்தீங்கன்னா, 1 மாசம் ஆனாலும் மொறுமொறுப்பு குறையாம நல்ல டேஸ்ட்டா அப்படியே இருக்குங்க. இதோட டேஸ்ட்டும் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. முறுக்குல இருந்து வரக்கூடிய அந்த தேங்காயோட ஃப்ளேவருமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்களும் இந்த தேங்காய் பால் முறுக்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.